திருச்சியில வந்து சீமான் வந்து 21 வந்து மாநாடு நடத்துறாரு. ஓகே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் சீமானோட பேட்டியை நிறைய பார்ப்பேன். அவர் பேசுறது ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்கன்னா மாநாட்டுக்கு நானும் போவேன். அது எப்படி பார்க்குறீங்கன்னா, எங்கள் ஊரில் நடக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நாங்கள் போய் பார்ப்போம். அவரு சீமான் இருக்காருல்லம்மா, சீமான் நாம் தமிழர் கட்சி, அவர் வந்து 21 வந்து திருச்சியில வந்து மாநாடு நடத்துறாரு. மாற்றத்தை விரும்பும் மாநாடுன்ற மாதிரி. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க பொதுமக்களா? மாநாட்டுக்கு போவீங்களா? சீமான் வந்து நல்ல கருத்து தான் பேசுவார். ஆனால் நான் இது வரைக்கும் போனது கிடையாது. இப்போ 21ஆம் தேதி வரப்போகிறதுனால கண்டிப்பாக போயிட்டு வரேன். போயிட்டு பார்த்துட்டு அங்கே என்ன கருத்து சொல்கிறாங்கன்ட்டு இது வரைக்கும் எதுக்கும் நான் போனது கிடையாது. கண்டிப்பாக 21ஆம் தேதி போயிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் பிரதர். நல்ல இதுதான் சொல்கிறாரு. இளைஞர்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் 2026 வந்தா சரியா இருக்குமா முதலமைச்சரா? அது நம்ம சொல்ல முடியாதுல்ல, எவ்வளவு பேர் அவர் பக்கம் இருக்காங்கிறத. உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. இளைஞர்கள் எல்லாம் அவரோட இதை விரும்புவாங்க. அவர் பேச்ச, அவர் திட்டங்களை எல்லாம் இளைஞர்களுக்கு பிடிக்கும். சீமான் இருக்காருல்ல, சீமான், அவர் வந்து இப்ப திருச்சியில வந்து மாற்றத்தை விரும்பும் மாநாடுன்ற மாதிரி 21 நடத்துறாங்க. அது எப்படி பாக்குறீங்க? அவங்க சொல்ற கருத்து எல்லாமே நல்லா இருக்கும். அருமையான பதில், நாட்டுக்கு முக்கியமானதா இருக்கும். விவசாயத்தை வந்து முக்கியத்துவம் கொடுத்து பேசுவார். நமக்கு இளைஞர்களுக்கெல்லாம் வந்து ஒரு எழுச்சியாக இருப்பார். அது மாதிரி அவங்க எல்லாருமே எனக்கு பிடிக்கும். நானும் அந்த இதில் இருந்தேன், அந்த இதில் தான் இருக்கிறேன். இப்போதைக்கு வந்து அந்த திருவையாறு சட்டமன்றத்தில் செந்தில்நாதன் இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து நான் அவங்க கூட வந்து அந்த குரூப்பில் இருந்திருக்கேன். அவங்க ஒன்று நடத்துவாங்க. அதே மாதிரி விவசாயத்தை அழித்து ரோடு போட்டாங்க அந்த இதில், கண்டியூர் பக்கத்தில் பெரியாருக்கு. அது வந்து அதுக்கும் வந்து நான் குரல் கொடுத்து இது பண்ணாங்க. மற்றபடி எல்லாத்துக்கும் விவசாயத்துக்கு இதாகணும்னா அவங்க கண்டிப்பாக குரல் கொடுப்பவர் நம்ம நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள். மாநாடுக்கு போவீங்களா? கண்டிப்பாக போவாங்க. அதாவது காசு பணத்துக்காக போகாத கூட்டம் அது நாம் தமிழர் கட்சி.